பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணும்? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், டக்குன்னு அடுத்து ஸ்டாப் போடுறோம். எனர்ஜி இருக்கும். லூப் அடிக்கணுமா? லூப் அடிக்க ஆரம்பிச்சாங்க. டேரக்ட் எக்ஸாக்ட்லாம் உள்ள தானே போவோம், நம்ம இதுதானே பார்க்கணும். போதும் நமக்கு இருக்கு. ஒருவேளை விவேகானந்தரா இருப்பாரோ, அப்படிதான் வாய்ஸ் இருந்துச்சு. அவர்தான் விவேகானந்தர். எதுக்கு சார் சொல்கிறேன். நிப்பாட்டு ஸ்லோ பண்ணு. பேயா ஆந்திர பிரதேஷ்ல ஹைவே ரோடெலாம் சூப்பராக இருக்கு. ரூல்ஸ் தான், டிராஃபிக் ரூல்ஸ் எதுவும் கிடையாது, என்னன்னு தெரியல எனக்கு. ட்ரிபிள்ஸ்ல போறானுங்க, ஒருத்தவங்க கூட ஹெல்மெட் போட்டு நான் பார்க்கல. எல்லாரும் ஜாலியா லோக்கல் ஏரியாவில் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அது கூட விட்டுருங்களேன், ட்ரிபிள்ஸ் தான் நான் தாங்க முடியல. ஹெல்மெட்டை கூட விட்டுவான், ஜாலியாக ட்ரிபிள்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. ரோடு இருக்கு, நல்ல ரோடு. இது இல்லை சொல்லனா பாருங்க, ஆப்போசிட்ல வரானுங்க. காத்து எவ்வளோ அழகா ரைட்ல திரும்ப பார்த்தீங்களா. இது ஒன்றும் இல்லை, அந்த ரோட்ல ஏறினதுலேருந்து இப்படிதான் இருக்கு. வேற கண்ட்ரிக்கு இந்த மாதிரி இருக்கு, அவங்க வேற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல லாரிலாம் வருதுங்க. செம்மையான சீனிக்கு இருக்கு. அருமையான வியூ. மழைய பார்த்தாலே நமக்கு ஏதோ பண்ணது நல்லா இருக்குப்பா. ஹில்ஸை பார்த்தாலே போதும், ஜாலியாயிருது.
வரும்போது நிறைய லாரி டிரைவர்ஸ் தான் மீட் பண்ணோம். தமிழ்நாடு தமிழ் அப்படின்ட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. லைக் ரோடை பற்றி சொல்லியிருந்தாங்க, ரோடு பற்றி கேட்டோம், டைம் எவ்வளோ நாள் ஆகும் அதெல்லாம் கேட்டோம். எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஒன்றும் இல்லைங்க, அப்போ ஃபோனு கிளம்புறதே விழுந்துட்டு நல்ல கீழே விழலை, எடுத்துட்டோம் டக்குன்னு. ஆனால் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது ஒரு பயம்தான். இந்த மாதிரி க்ளோஸ் கால்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. என்னன்னா விசாகப்பட்டினம் அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 2 ஆயிடுச்சு. 150 150 ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் இல்லை, ஸ்டில் லேட் பண்ணாலும் எப்போ டிவிஎஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுக்கும் பிளான் பி ரெடி பண்ணி அதை போய் பண்ணிட்டு இருக்கோம். போயிடலாம், கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ண பிளேஸுக்கு போகிற டைமோட கொஞ்சம் டிலே ஆகும். ஆறு நாளைக்கு மார்னிங் சீக்கிரமாக இருந்துச்சு கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான். ஓகே ஓகே ஆக்சுவலாக அதுதான் விசாகப்பட்டினம் போல். அந்த மலை தெரியுதுல்ல, அப்படியே போய் கீழே ஒரு ரிங் ரோடு இருக்குது, அதை சுற்றி உள்ள போகணும். ஆக்சுவலி என் பிரதர் வந்து எங்கே விசிட் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லாயிருக்கும், நல்ல பெரிய ரோடு. ஓகே, ஏதாவது நான் அப்டேட் பண்ணுறேன். பாய். ரொம்ப நேரமாக அது இந்த ஸ்ட்ரெச்சிலேயே இருக்கணும். பெரிய ஸ்ட்ரெச்சு போல் வைசாக்காக போட்டிருக்காங்க. இப்போ தெரிஞ்சு எதிராக இருக்கு தவிர சொன்னாங்க. ஆக்சுவலாக உள்ளே போயிட்டு வந்தால் எப்படியும் சாலிடாக 30 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொன்னார். அது எவ்வளோ டூர் தர நான் அதை செக் பண்ணல. பட் நீங்கள் அவுட்டரே போயிடலாம், உங்களுக்கு உள்ளே போய் தேவைன்னு சொன்னாங்க. உங்களை ஆகிட்டாரு. நான் அவனும் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுது. அது பல அந்த வியூவை பாருங்க, அப்படியானது. புவனேஸ்வருக்கு 445 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் எப்படி சேஃபாக இருக்குமான்னு தெரியல. அந்த ரைட் பண்ணுறதுக்கு அது ஒரு பயம். ஒரிசா
எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதனால் யாருமே ஐடியா இல்லை. ஸோ நான் அதுவும் அப்புறம் நேற்று நைட்டே ஓட்டிகிட்டு இருக்கோம், தூங்குறேன். சரி கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கலாம் நல்லா தானே அப்படின்னு பேசுகிறோம். புவனேஸ்வர் வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல, பட் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அதை கவர் பண்ணிடலான்னு ஒரு பிளான் இருக்கு. நான் அதை அப்டேட் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரெச்சு தாங்க இன்னும் போயிட்டு இருக்குங்க. அந்த ஸ்ட்ரெச்சு அகைன் ரைட் பண்ண வந்தாச்சு. நம்ம இப்போ புவனேஸ்வருக்கு 321 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ ஸ்ரீகாக்குளம்னு ஒரு ஊரில் இருக்கும். போயிடலாமான்னு தெரியல. டயர்டாக வரைக்கும் ஓகே, டயர்டாக வரைக்கும் ஓட்டுவோம். சின்ன சின்ன பிரேக் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓகேவா இது டயர்ட் ஆகும். போயிட்டுருக்கு. தாமினாரை பொறுத்தவரை 2 பேர் இருக்கும்ல ஓட்டுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கு, மாற்றி மாற்றி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிறேன். தென்னார் தான் ஓட்டுறதுக்கு, அவர் ஒருத்தர் தான் ஓட்டுறாரு. ஸோ சிங்கிள் ரைடுனால கொஞ்சம் அவருக்கு ஏற்ற மாதிரி பிரேக் எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். இப்போ சின்ன ஒரு வாட்டர் பிரேக் எடுத்தோம். ஆஃப்டர் லன்ச் எடுத்த ஃபஸ்ட்டு பிரேக்கு. டைம் ஆல்மோஸ்ட் 5, ஆக்சுவலாக 4:51 ஆயிடுச்சு. சீக்கிரம் போயிட்டோம். புவனேஸ்வர் போயிட்டோம்னா நெக்ஸ்ட் டே ஈஸியாக இருக்கு. ஆக்சுவலாக அதான் ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் ஈஸியாக கொண்டு போயிடலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் டே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் புஷ் பண்ணுற மாதிரி ரோடு இருக்காது. அதான் ஸோ ஹோல் ட்ரிப்பும் சொதப்பட வாய்ப்பு இருக்கு.
மிரர்ல தெரியுதான்னு தெரியல, அந்த சண்டை பாருங்க சூப்பரா இருக்கு. எங்கடா போறான்? உனக்குலாம் தோல் உண்டுடா போட்டோ. என்னவா? ஆ ஓகே, டீ குடிக்கலாம். நார்த் இந்தியான்ட்டு நார்த் இந்தியா கேட்குறீங்களா? நினச்சேன்டா. இன்னும் அழகா வருதுப்பா. கூப்பிட்டு அப்படிதான் வருவோம் நம்ம. ஆ ஆ இப்போ காட்டுவாங்க. த்ராட்டில் பண்ணி காட்டுவீங்களா? த்ராட்டில் பண்ணுவீங்களா? எடுக்கும்போது சாரி பாய், சாரி பாய், சாரி. இது வந்து எனக்கு 25 வரைக்கும் போகும். அவருக்கு ஒரு 15 போகும். இரு ஏரியா ஓகே சரி. ரெடியா? போமா ஒரு டாட்டா. ஐயோ நான் டாட்டில் போடுங்கண்ணே. நம்ம தான் போடுங்க. எப்பா நம்ம வண்டியா சுத்தி பார்க்கறதே பெருசு. டீ சாப்பிடலான்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நிறைய பேர் வந்தாங்க. நல்லா பேசினாங்க, எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க. நமக்கே அரைகுறை தெரிஞ்சுன்னா தெரியுங்களா, அரைகுறை கூட தெரியாது. அதுக்கு புரிய வச்சு நம்மளே இதுவாக இருக்கும் இதுவாக இருக்கும். இதில் அவங்க ஹிந்தி வேற, நம்ம ஹிந்தியும் ஒரு 4 வாரத்தில் தான் தெரியும். அதை வச்சு நம்மளே பேசிகிட்டு இருக்கோம். இவங்க எப்படி கேட்க பேசி கேட்டுடா, ஒரே நைட்டில் வரீங்களா, அங்கேருந்து புவனேஸ்வருக்கா? ஆமாம். வண்டி என்ன வண்டியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. தெரியல, எனக்கு தெரியல. நம்ம ரைடர்ஸ் நிறைய பேர் இங்கே வர மாட்டாங்களா என்ன? வருவாங்க, ரூட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்களோ.
வண்டியை பார்க்குறது புதுசு, இந்த ட்ராவலை பற்றி நிறைய கேட்குறது, நியூ லாங்குவேஜ் அது கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்படியே டே வந்து எண்டாக ஆரம்பிச்சிட்டு இருட்ட ஆரம்பிச்சிட்டு, ஸோ இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணாலும் பெருசாக வியூ இருக்காது, ஒன்றும் தெரியாதுன்னு நானும் ரெக்கார்ட் பண்ண வீடியோவும் ரொம்ப இருட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதையும் அட்டாச் பண்ணலை. நாங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து அங்கே புவனேஸ்வருக்கு போய் ரீச் ஆன டைம் வந்து 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் டே, அதாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது முந்தின நாள் 10 o'clock நைட்டு. ஸோ 25 hours கண்டினியூஸாக ரைட் பண்ணியிருக்கோம். இதில் பிரேக்கும் அப்புறம் பவர் நேப்பு, ஃபுட் பிரேக், அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், இந்த டைம் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டே 1 நம்ம வந்து 1250 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணிட்டோம். அண்ட் டே 2 எப்படி இருக்கும்னு தெரில, ஏன்னா ஃபஸ்ட் டே மட்டும்தான் இவ்வளோ புஷ் பண்ண முடியும். இந்த மாதிரி செகண்ட் டேலாம் புஷ் பண்ண கஷ்டம், எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். அண்டு நாங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்லீப்லெஸ்ஸாக தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கணும். டே 2 கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மால்டா வரைக்கும் போயிட்டு போகலான்னு பிளான் இருக்குது, பார்க்கலாம். ஸோ கிளம்புறோம் இப்போ ஃப்ரம் புவனேஸ்வர். மால்டா அன்றைக்கி போகலான்னு பார்க்குறோம். போயிட்டு அண்ட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் டார்ஜிலிங் போகிற மாதிரி பிளான் இருக்குது. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். டே 2.